தாத்தாவை திட்டமிட்டு கொலை செய்த 13 வயது பேத்தி தனக்கு ஐபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவும் தன்னுடைய காதலனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவும் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தாத்தா பேரு சிவன் குட்டி. இவங்க முதல்ல கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க தான். கொல்லத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வந்தாங்கன்னா குடும்பமா சேர்ந்து ஆலம்புழா மாவட்டம் கருவட்டாவில் வாடகை வீட்டுல தங்கி இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா தாத்தாவோட மனைவி பாட்டி, அப்புறம் தாத்தாவோட மகள், அப்புறம் இந்த பேத்தி. தாத்தாவோட மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல பிறந்த குழந்தை தான் இந்த பேத்தி. 8ஆம் வகுப்பு படிக்கும் இந்த பேத்தி. சரியா? இப்போ தாத்தாவோட மகளுக்கு 2வது கல்யாணம் ஆகி கன்சீவா இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தாவோட மகள் இருக்காங்களே அவங்க பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு டெலிவரிக்காக போறாங்க. அப்போ யாரெல்லாம் கூட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட மனைவி பாட்டியும் அவங்களுடைய மகளும் டெலிவரிக்காக மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவி பேத்தியும் இருக்கிறாங்க. இந்த சிறுமிக்கு ரொம்பவே மொபைல் பழக்கம் உண்டு. சரியா? ஃபுல்லா மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆல்ரெடி இந்த தாத்தா கேரளால அந்த கொல்லம் பகுதியில இருந்தாங்களா அவங்க ஃபேமிலியா. அப்போ இந்த சிறுமிக்கு அங்க உள்ள ஒரு சிறுவன் கூட என்ன ஆச்சுன்னா காதல் வந்துச்சு. அதாவது அந்த பையனுக்கு 17 வயசு ஆகுது, இந்த சிறுமிக்கு 13 வயசு ஆகுது. அப்பவுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வாடகை வீடு எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்களா. இப்பவுமே அந்த பொண்ணு சிறுமி லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கா. நல்ல ஃபோன் யூஸ் பண்ணுவா, அப்புறம் ஃபோன் பேசுவா, அது அடிக்கடி வெளியே போவா. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்து வீட்டுக்கு வந்தால் லேட்டாக தான் வருவா, லேட் நைட்டில் வருவா. அப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவை கண்டிச்சிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுற, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தாத்தா கண்டிச்சது இந்த சிறுமிக்கு பிடிக்கலை. அப்போ சிறுமி என்ன பண்றா, இது எப்படி இவர் என்ன கண்டிச்சுக்கலாம், இவரை எப்படியாவது முடிச்சிடணும், தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறா. அது மட்டும் இல்லாம இந்த சிறுமிக்கு ஐபோன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்குது. அவங்களுடைய அந்த சிறுமியோட காதலனுக்கு ஒரு பைக், நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுமிக்கு ஆசை வந்திருக்குது. எப்படியாவது தாத்தாவை முடிச்சு கட்டினா வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விற்று எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுமி பிளான் பண்ணி யோசிச்சிருக்கா. ஏன்னா வீட்டில் நகை இருந்திருக்குது, அதனால தான் இந்த பிளானிங்கே நடந்துச்சு. அப்போ இந்த சிறுமி என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறுமி அந்த காதலன், அதாவது அந்த சிறுமியோட காதலன் கிட்ட சொல்றா, என்னுடைய தாத்தா என்கிட்ட தப்பா நடக்க முயற்சிக்கிறாரு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காதலன் கிட்ட அந்த சிறுமி சொல்லியிருக்கிறா. அப்போ காதலன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாம் கேட்டு ரொம்ப ஆத்திரம் கோபம் எல்லாமே வரதானே செய்யும் வந்திருக்குது. அப்போ சிறுமி பிளான் போட்டு கொடுத்துருக்கா, தாத்தாவை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்கா. உடனே காதலன் என்ன பண்ணிட்டான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அவங்களோட ஃப்ரெண்டும், சரியா, மொத்தம் 3 பேரா சேர்ந்து என்ன பண்றாங்க, இதை திட்டமிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஆல்ரெடி இந்த சிறுமியோட அம்மா அவங்க பாட்டி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அப்போ தாத்தாவும் இந்த சிறுமியும் தானே ஒத்தக்கி இருந்தாங்க. அப்போ சிறுமி ஒரு நாள் என்ன சொல்றான்னா தாத்தா கிட்ட, தாத்தா எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும், அதனால நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் தங்கி நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சிறுமி தாத்தா கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ தாத்தாவும் என்ன பண்ணி, பிள்ளை படிக்க தானே செய்யுது, படிக்க தானே போகுதுன்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டாங்க. அப்போ இந்த சிறுமி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பி வீட்டுக்கு போயிட்டா, அதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய காதலனுக்கு கால் பண்ணி, அதுவும் வீடியோ கால் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே சொல்றா. நான் வெளியே வந்துட்டேன், தாத்தா வீட்டில் ஒத்தைக்கு தான் இருக்காங்க, முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த சிறுமியோட காதலன் கூட 2 பேரும் வராங்க. எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பகுதியில இருந்து ரயில் மூலமா ஹரிப்பாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பேருந்து கிடைக்கிறதுனால ஆட்டோ, பக்கத்துல ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தாங்க. சரியா? ஸ்பாட்ல இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் சிறுமி வீடியோ கால் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக சொல்றாங்க. நீங்க எப்படி உள்ள போகணும்னா வீட்டு வழியா பின் வழியா ஒரு பகுதி இருக்கும், அந்த வழியா உள்ள போங்க அப்படின்னு சொல்றா.
சொன்ன அடிப்படையில அந்த காதலன், அந்த சிறுமியோட காதலன் என்ன பண்ணாங்கன்னா பின்பக்கமாட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப தாத்தா என்ன பண்ணிருக்காங்க, கத்திருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க. யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி கூச்சலிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிறுவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே வச்சு கெட்டி தாத்தாவை மூச்சு திணற வச்சு, மூஞ்சிலேயே வச்சு மூச்சு திணற வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கொன்னு இருக்கிறாங்க. சரியா? கொன்னது மட்டும் இல்லாம இந்த சிறுமி அப்பவும் வீடியோ கால்ல தான் இருந்தாங்க. வீடியோ கால் மூலமா நகை எங்க இருக்கு இந்த சிறுவர்கள் கேட்டதுக்கு, நகை இந்த இடத்துல இருக்கு, நீங்க போய் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சிறுமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிறுவர்கள் நகையை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுமி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து வீட்டுல இருக்கிற மிளகா பொடியை தூவி விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சிறுமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காதலன் அவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிளகா பொடி தூவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சரி, இதை கொள்ளை மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு மோதிரத்தை வித்திருக்காங்க. அதுவும் 16,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஏன்னா இது வந்து கொள்ளையர்கள் கொள்ளையடிச்ச மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? மீதி பணத்தை காதலன் அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் இந்த பொண்ணு, அதாவது சிறுமி வந்து வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போது கதவு திறக்கல. அப்போ பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் கதவு தட்டி தட்டி பார்க்கேன், தாத்தா திறக்க மாட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அழுதுருக்குது. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, கதவை உடைச்சு உள்ள பார்க்கும்போது தாத்தா வந்து இறந்து கிடந்தாரு. உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் அதிகாரிகள் ஸ்பாட்ல வந்து பார்க்கும்போது அங்கேயுமா க்ளூ தடயங்கள் எல்லாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது வந்து ரிலேட்டிவ் யாராவது பண்ணியிருக்கலாம், அந்த சம்பவத்தை குடும்பக்காரங்கள் யாராவது பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி போலீஸ் அதிகாரிகள் டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட பிஹேவ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு, படப்படன்னு, ரொம்ப ஒரு மாதிரி நடுக்கமாக பயந்து அப்படி இருந்துச்சு. அப்போ தான் போலீஸ் அதிகாரிகள் இந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் இதை சிறுமிகிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் அடுக்கடுக்காக வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் சொன்ன தகவல் இதுதான், இந்த சம்பவம் இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமி போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தாங்க, தாத்தா என்னகிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு, தாத்தா என்ன தப்பா முயற்சிக்கு பண்ணாரு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும், எனக்கு ஐஃபோன் வாங்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும், என் காதலனுக்கு எல்லாமே ஆசை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை தாத்தா தப்பா நடந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் சொல்லியிருந்துல, விசாரணையில வந்துச்சுல, அதை போலீஸ் அதிகாரிகள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. பட் இப்படி வந்து வாக்குமூலத்தில் சொன்னாங்க. ஆனால் அங்கே அதை விசாரணை பண்ணிட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தரப்புலேருந்து தெளிவாக சொல்லப்படுது. சரி, ஓகே. இந்த கொலையில் மொத்தம் 4 பேர் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அந்த 4 பேர்த்தையுமே வந்து போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி எங்கே வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேருமே சிறார்கள்னால இந்த 4 பேருமே சிறார் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. நீதிமன்றத்தை படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு தாத்தாவை கொண்டு இருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையை குறித்து இன்னுமே விசாரணை நடந்துட்டு இருக்குது தீவிரமா. இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா, யார் இந்த மாதிரி தூண்டி விட்டது இந்த சிறுமிக்கு, எல்லாமே வந்து விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. தாத்தாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இன்னும் அதிகபூர்வமாக வெளியாகலை. பட் வந்து இந்த பேத்தி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து அதிகபூர்வமாக சொல்லப்படுது. சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒரு 13 வயது சிறுமி சொந்த தாத்தாவையே காதலனை வச்சு கொன்று இருக்கா. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் இந்த பொண்ணை வந்து பிடிச்சி சிறார் நீதிமன்றத்தில் சிறார் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.